காலம் சரியான முறையில் தங்கிட்ட மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்குது. காலம் சரியான முறையில் சுழன்றுட்டுருக்குது. அது சரியாக நிகழ்ந்துட்டுருக்குது. இது ஒவ்வொரு மனித உயிரும் உணர வேண்டிய முக்கியமான விஷயம். அடுத்தடுத்த வீடியோக்களில் சில உதாரணங்கள் மூலமாக இதெல்லாம் எப்படி நிகழுது அப்படின்றத பார்ப்போம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒவ்வொரு மனித உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உடல், மனம், மனதில் உள்ள எண்ணங்கள், உணர்வுகள், அதை தாண்டி உயிர் சக்தி, இது 5ம் சேர்ந்தது தான் மனித உயிர் அப்படின்றது ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதில் நம்ம உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெரும்பாலும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கண்ணுக்கு தெரியக்கூடிய உறுப்புகள். அப்புறம் நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூலில், கண்ணுக்கு தெரியாத உள் உறுப்புகள், அப்புறம் இரத்தம், நரம்பு, இந்த மாதிரி விஷயங்கள். அனாட்டமி கிளாஸ் படித்தவங்களுக்கு தெரியும். இதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதல் விவரங்கள். ஆனால் உடல் நம்மக்கிட்ட பேசும், அது தெரியுமா? பசின்ற உணர்வு வரும்போதில் நம்ம உடலுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். அந்த ஒரு விஷயம் நமக்கு தெரியும். இதை தாண்டி உடல் நம்மக்கிட்ட அது தேவையை உணர்த்தும், பேசும், எல்லாம் பண்ணும். இதை சரியாக உணர்ந்தவங்களுக்கு அது புரியும். முன்னெல்லாம் எனக்கும் இந்த மாதிரி உணர்தல்கள், புரிதல்கள் இல்லாமல் இருந்தது. ஆன்மீகம் அப்படின்னு போகும்போதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க. சரியான பயிற்சி முறையின் மூலம் அதெல்லாம் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அப்போ தெரியல, குழப்பமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும்போதில் நமக்கு 4 கோடு 2 கோடு நோட்லாம் எழுத சொல்லுவாங்க. அப்போ ஹோம்ஒர்க்குன்னு கொடுப்பாங்க. நம்ம எழுத முடியாமல் திணறுவோம், எல்லாம் பண்ணுவோம். சில நேரம் டீச்சர்கிட்ட கூட அடி வாங்கியிருப்போம். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து அதை நம்ம எழுதும்போதில் நமக்குள்ளே ஒரு விதமான ஒரு கெத்து இருக்கும். அது மாதிரி தான் ஆரம்பத்தில் ஆன்மீகம் அப்படின்ற விஷயத்த படிக்கும்போதில், இந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போதில் திக்கி திணறின மாதிரி இருந்தது. அதை தாண்டி இப்போது அதில் உள்ள விஷயங்களை உணர்கிற பட்சத்தில் அது ஒரு கெத்தாகவே இருக்குது. அது நிறைய உயிர்களுக்கு போய் சேரணும் அப்படின்ற நோக்கத்தோடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் சொல்கிற மாதிரி இருக்குது. அந்த இறைவனுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த குருவிற்கும் இல்லை அந்த இறைவனுக்கும் எனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களுக்கும் எனக்கு உணர்த்திய குருவிற்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோவை இதோடு முடிக்கிறேன். அடுத்த வீடியோக்களில் இன்னும் சில தகவல்களை சொல்கிறேன். நன்றி.